ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். சுகரு, ஒரு முட்டை, சால்ட்டு, எண்ணெய். இப்போ மாவை நம்ம குழைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இது மைதா பரோட்டா மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதில் சால்ட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு சுகரை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். உப்பும் சுகர் எல்லாம் சேர்த்ததும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்து பிசையலாம். இப்போ எல்லாம் நல்லா மாவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எல்லாம் தட்டாத மாதிரி நம்ம மாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ மாவு நீங்கள் குழைக்கும் போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 hour இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வச்சிடலாம். எடுத்து இப்போ 1 hour கழித்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸாக ஆக்கி நம்ம இதை பரத்த போகிறோம். கொஞ்சம் ஒரு பெரிய சைஸாகவே நீங்கள் பால்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸ்க்கு நீங்கள் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸை ஆக்கி ரெடியாக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு திரட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் திரட்டும் போது இதில் மாவு சேர்க்காமல் இந்த எண்ணெயோட இதுலேயே நீங்கள் பரத்தி எடுக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெருசாக பரத்தி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பெரிய சைஸாகவே பரத்தி எடுக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து பரத்தும் போது தான் இந்த மாதிரி பெருசாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைச்சு பரத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மடக்க போகிறோம். லைட்டான ஒரு லேயர் தான் உங்களுக்கு கிடைக்கும் கோதுமை பரோட்டாவில். அதுக்காக இந்த மாதிரி லேயர்ஸாக நம்ம 1 by 1 இது இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்த மாதிரி விட்டுட்டு
மெதுவாக இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரோல் பண்ணி இந்த அடிபாகத்தில் இந்த லாஸ்ட் எண்டு பீஸை நம்ம அப்படியே அதை அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மாவை தூவி அந்த பால்ஸ் எல்லாம் மடக்கி வச்சதை எடுத்து நம்ம திருப்பியும் பரத்த போகிறோம். கொஞ்சமாக மாவு தூவி நம்ம பரத்தலாம். இந்த மாதிரி இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நம்ம இதை பரத்தி எடுக்கலாம். இது நல்லா சாஃப்டான ஒரு பரோட்டாவாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சைஸ்க்கு நம்ம பரத்தி எடுத்ததும் இப்போது நம்ம ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் ஒன்றா சுட்டு எடுக்கலாம். மேகம் திறந்து கொண்டு முன்னில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவாவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில், 5 ஆண்டு 100 ஆண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா, மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. இப்போது இந்த மாதிரி 2 பக்கமும் பரோட்டாவை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு பரோட்டாவாக நீங்கள் இதை செய்ய முடியும் உங்களால். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.